இந்த குரு பலன்றது என்ன? இது பெண் ஆண் இருவருக்குமே இது பொருந்துமா இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்தா போதும்? நல்ல கேள்வி. 30 வயது ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசே கூட ஆயிடுச்சு. ஆனா குரு பலன் 2-3 வாட்டி வந்து போயிருக்கும். ஆனா இவங்களுக்கு கல்யாணம் அமையும். இதுதான் காரணம். ஏன்னா கர்ப்பப்பை இருக்கிற பெண்களுக்கு தான் இது பொருந்துமே தவிர ஆண்களுக்கு 2ஆம் இடத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கிரனுக்கோ இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடும். 10 பொருத்தங்கள் முக்கியமான்னு கேட்டா தேவைதான். ஆனா அதை விட முக்கியம் இந்த ராகு கேது திசை நடக்கும் பொழுது இந்த திருமணம் செய்யாத தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ராகு திசைங்கிறது ரொம்ப பெரிய காலகட்டம். அப்போ திருமணம் செய்யதானே வேண்டி இருக்கு. கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ராகு கேது தோஷம்ன்றது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ராகு கேது தோஷம் யாரும் பார்க்கல. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் சேர்க்கணுங்கிறாங்க. இது உண்மையா? அப்படி ஏதாவது இருக்கு? அப்படி இல்லைங்கம்மா. இப்ப எப்படின்னா செவ்வாய் இருக்குன்றதுக்கு 4 விதி இருந்தா இல்லைன்றதுக்கு 40 விதி இருக்கு. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் கோவையிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த ஸ்பெஷலிஸ்ட் இவர் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தான் சாய் சரவணன். அவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அருமையான பதிவுகளும் அருமையான நேர்காணல்களும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை நீங்க தவற விடாம பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம். இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வாட்டி நடந்தாலும் நல்லா நடக்கணும், நல்லா வாழணும்ன்ற அந்த ஒரே விஷயத்துக்காக தான் திருமணம் அப்படின்னு பாக்குறோம். நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. சாஃப்ட்வேரே இப்ப திருமண பொருத்தம் காட்டிடுது. 2 ஜாதகத்தை கொடுத்தா. இதை தாண்டி நீங்க 20 வருடங்களுக்கு மேல இந்த ஜோதிட துறையில நிறைய அனுபவம் பார்த்திருக்கீங்க. நிறைய விதமான ஜாதகங்கள் பார்த்திருக்கீங்க. சோ இன்னைக்கு கேள்விகளுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு அனுபவத்தோட நம்ம இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட அனுபவம் பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 36 வயசான ஒரு பொண்ணுக்கு நிறைய இடங்கள்ல பொருத்தம் பார்த்துருக்காங்க. நிறைய பரிகாரங்களும் பண்ணியிருக்காங்க. திருமணம் தாமதமாயிட்டு இருக்கு. அந்த பெண் ஒரு டாக்டர். நார்மலாகவே டாக்டர் படித்தா திருமணம் லேட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதில் அவங்க ஜாதகத்தையும் பார்த்தாலும் நிறைய கிரக இணைவுகள் அவங்க திருமணத்தை தாமதம் பண்ணிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கன்னியா லக்னம், 7ஆம் இடமான மீனத்தில் சனியும் கேதுவும் இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், ராகு கேது தோஷம் இருக்குது. அது கூட சனியும் கேதுவும் அங்கே இருக்கனால பொதுவாக எல்லாரும் சனி கேது சித்தர்கள், அப்போ சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு வழிகாட்டியிருக்காங்க. அவங்களும் நிறைய சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் திருமணம் இன்னும் லேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு மாதத்திற்கு முன்னாடி என்னை அணுகுனப்போ நம்ம அதில் என்ன பார்த்தா அந்த சனி கேது எங்கே இருக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவே ஒரு புண்ணிய பூமி. அதுலேயும் தமிழகத்தில் பல மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த சித்த பூமி. அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த மீன ராசி 7ஆம் இடமா வருது. அந்த இடத்துல மீன ராசி மதுரையை குறிக்குது. ஏன்னா பாண்டிய மன்னர்களோட கொடி மீனம், மீன் கொடி. அதனால மீனராசி மதுரையை குறிக்குது. அப்ப மதுரையில இருக்கிற மச்சமுனி சித்தர் ஜீவசமாதி, அதுலயும் பாத்தீங்கன்னா மச்சம் அப்படின்றது மீன். அப்ப மச்சமுனி ஜீவசமாதி எங்க இருக்குன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கு. அப்ப போய் திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணமான இடம். பிளஸ் அதுங்க இருக்கிற மச்சமுனி இதையும் போய் தரிசிச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு திருமணம் இப்ப ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் திருமணம். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா ஒரு 2-3 திருமணத்துக்கான கோவில்களை சொல்லி அங்க போயிட்டு தீபம் போடுங்க எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பரிகாரங்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா சரியான பரிகார முறை எது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். சரி, இதுல இப்போ கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எல்லாருக்குமே திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பலன் வந்துடுச்சா அப்படின்னா ஒரு ஜோசியர் சொல்லுவார். இந்த குரு பலன்றது என்ன? இது பெண் ஆண் இருவருக்குமே இது பொருந்துமா இல்ல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்தா போதுமா? நல்ல கேள்வி. இப்ப குருபலம் ஒரு பெத்தவங்க ஒரு ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுத்த உடனே, சார் இவங்களுக்கு குருபலம் வந்துருச்சான்னு பாருங்க, இப்ப நாங்க பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கோச்சாரத்துல, அதாவது சந்திரனுக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும் பொழுது குருபலன் இருக்கும்னு சொல்றோம். இது வாழ்க்கையில அடிக்கடி வந்தாலுமே அந்த திருமண வயதுல வரும்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு இது. ஆனா என்னோட வியூல என்னன்னு சொல்றேன்னா, இந்த இடங்கள்ல கோச்சாரத்துல இந்த இடங்கள்ல குரு வரும்பொழுது, குருன்றது புத்திரகாரகன். இந்த இடத்துல குரு வரும்பொழுது அந்த கிரகத்தோட ரேடியேஷன் பெண்களோட கர்ப்பப்பையை அகண்டு கொடுக்க வைக்கும். இப்ப அந்த காலத்துல கல்யாணம் ஆனவுடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, குழந்தை எப்போ? அப்ப கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறக்கணும். அப்ப அதுக்கு அந்த குரு கிரகத்தோட ரேடியேஷன் கிடைக்கும் போது கர்ப்பப்பை அகண்டு கொடுக்கும் பொழுது குழந்தை பிறப்பு சீக்கிரம் நடக்கும். அதற்காக
நம்ம குருபலம் பார்த்தோம். அப்படின்றது ஆனா வந்து ஆண்களுக்கும் நிறைய பேர் இப்ப பையனை பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்னும் பெண் கிடைக்கல. 30 வயது ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, 40 வயசே கூட ஆயிடுச்சு. ஆனா குருபலன் 2-3 வாட்டி வந்து போயிருக்கும். ஆனா இவங்களுக்கு கல்யாணம் அமையல. இதுதான் காரணம். ஏன்னா கர்ப்பப்பை இருக்கிற பெண்களுக்கு தான் இது பொருந்துமே தவிர ஆண்களுக்கு குருபலம் பார்க்க தேவையில்லை. சோ உங்களோட அதுலயுமே வியூல வந்து ஆண்களுக்கு குருபலன் வந்து பார்க்க தேவையில்லை. அது எப்படி பார்க்கணும்னா 2ஆம் இடத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ 2ஆம் அதிபதிக்கோ 7ஆம் அதிபதிக்கோ அதே மாதிரி சுக்கிரனுக்கோ செவ்வாய்க்கோ கோச்சாரத்துல இந்த குருவோட பார்வையோ சேர்க்கையோ அமையும் பொழுது திருமணம் ஏற்படும். அப்ப இந்த குருபலம் வந்து குழந்தை பிறப்புக்காக பார்க்க வேண்டியது. அதுவும் கல்யாணம் ஆகி உடனே குழந்தை பெற்றுக்கணும்னா தான் பார்க்கணும். இன்னைக்கு தள்ளி போடுறவங்க அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமா நீங்க சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மை. ஏன்னா பொருளாதாரத்தை தேடி போற நிலைமையில இந்த காலத்துல கல்யாணம் ஆனோடனே அடுத்தவரிடமே குழந்தைன்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஆனா அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இதுல நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, இந்த குருபலம் பார்க்கறதுல எதற்காக பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இது வந்து கரெக்டான பாயிண்ட். எதுன்னா 2ஆம் இடத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கிரனுக்கோ இல்ல 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்துல படும் பொழுது திருமண வாய்ப்புகள் கைகூடும். இப்ப திருமண பொருத்தம் அப்படின்னு நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய பொருத்தங்கள் சொல்லி நிறைய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க. உங்களோட பார்வையில பொருத்தங்கள்னா இவ்வளவு, இதுல இந்த பொருத்தங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னா என்ன பொருத்தங்கள்? பொதுவாகமா 10 பொருத்தங்கள் முக்கியமான்னு கேட்டா தேவைதான். ஆனா அதை விட முக்கியம் கட்ட பொருத்தம். கட்ட பொருத்தம் அதாவது ஜாதக பொருத்தம். 2 ஜாதகங்களையும் வைத்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் சேர்க்கணும். இந்த 10 பொருத்தங்கள் அவசியம் இல்லையான்னு சொல்றேன்னா அப்படி கிடையாது. அதுல 2 பொருத்தம் இருந்து அமோகமா வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. 10 பொருத்தம் இருந்து டைவர்ஸ்க்கு நிறைய ஜாதகங்கள் இருக்கு. உண்மை. அப்படிங்கும் பொழுது அதுல முக்கியமான பொருத்தம் அப்படின்ற யோனி பொருத்தம். அது வந்து தாம்பத்திய சுகத்திற்கு, தாம்பத்தியத்துக்கு உண்டான லைசன்ஸ் தான் திருமணம். அப்போ அந்த தாம்பத்தியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான அந்யோனிய பொருத்தம் யோனி. அதனால அது பகையோனி இல்லாம நம்ம சேர்த்துறது முக்கியம். அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தம் எப்படின்னா, ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதவங்க மேக்சிமம் காதல் திருமணமா இருக்கு. ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதவங்க காதல் திருமணமா இருக்கு. அப்ப அவங்க அந்யோனியமா தானே இருக்கிறாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சில காலங்களுக்கு பிறகு பொருளாதாரத்தையோ திருமண வாழ்க்கையிலையோ இது 2ல ஏதோ ஒன்று இது பண்ணுது. இப்போ இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணுறவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிறவங்க, ஆண்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அதே மாதிரி கணவர் வெளிநாட்டில் வேலை செய்வார், மனைவி இங்கே இருப்பாங்க. இன்னொரு விதமான தம்பதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, கணவரை விட மனைவி அதிக சேலரி வாங்குவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ரஜ்ஜு இல்லைன்னா பாதிக்கிறது இல்லை. அப்போ இதுக்கு 10 பொருத்தம் அதை பார்க்கறதை விட நமக்கு ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த 2 பொருத்தம் இருந்தாலே போதுமானது. அடுத்த திருமணத்தை வந்து ப்ரொசீட் தாராளமா. ஏன்னா இந்த உலகத்துல அத்தனை பேருமே அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள அடக்கம். அப்ப இதுலயே நம்ம இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னா 10 பொருத்தம் இருந்து திருமணம் பண்ணவங்க ஃபெயிலியர் ஆகுறது அதுதான் காரணம். இப்ப நீங்க கட்ட பொருத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. கட்ட பொருத்தம்னா ஆண் பெண் இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரி ஒரு நீங்க பாப்பீங்க? அதாவது 2 பேரோட ஜாதகத்தை வச்சு சொல்றேன்னா, இப்ப 2 பேர் ஜாதகத்திலையுமே 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம் இதை அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி லக்னத்தை வச்சு அவங்க கேரக்டர் அனலைஸ் பண்ணணும். உதாரணமா உங்களுக்கு தெரியும் விருச்சிக ராசி பிடிவாதமான ராசின்னு, சிம்ம ராசி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டான ராசி, ஆனால் கொஞ்சம் வைராக்கியமான ராசி. இப்போ இது 2ஐயும் சேர்த்தும் பொழுது இது என்ன ஆகும்னா, ஒரு சில லக்னங்கள் சேர்க்கும் பொழுது அவங்க கேரக்டர் டிஃபர்னால வந்து ஈகோ பிரச்சனைகள் வரும். அதனால சில லக்னங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஓகே, சில பேர் சொல்லுவாங்களே இந்த நீர் ராசி தான் சேர்க்கணும், நில ராசி நீர் ராசி சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் உண்மையா? அப்படி நான் பார்க்கறது இல்லைங்கம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 6, 8 வர லக்னங்களை நான் சேர்த்துறது இல்லை. ஏன்னா ஒரு லக்னத்துக்கு சஷ்டாஷ்டகமா வரக்கூடிய லக்னங்கள், இப்ப ராசியில சஷ்டாஷ்டகமா வரதான் ராசி பொருத்தம்ன்றதை அனலைஸ் பண்ணிடுது. நான் சொல்றது லக்னம்ன்றது அதை விட முக்கியம். அப்ப லக்னம் 6, 8 வர்றத நான் பொதுவா தவிர்த்துறேன். கண்டிப்பாக. இன்னொன்னு என்னன்னா, இந்த ராகு கேது திசை நடக்கும் பொழுது இந்த திருமணம் செய்யாத தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ராகு திசைங்கிறது ரொம்ப பெரிய காலகட்டம். அப்போ திருமணம் செய்யதானே வேண்டி இருக்கு. கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ராகு கேது தோஷம்ன்றது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ராகு கேது தோஷம் யாரும் பார்க்கல, பழைய நூல்கள்ல இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப இந்த ராகு கேது வந்து ஊழ்வினை கிரகங்கள். அப்ப ராகு கேது திருமணத்தை பாதிக்குமானா கட்டாயம் பாதிக்கும். திருமணம் நிறைய பேர் ஜாதகத்துல சொல்றாங்க உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, அதை விட பெருசா செவ்வாய்
செவ்வாய் தோஷம் இருக்கு, இந்த மாதிரி தோஷங்களை பல விதமா சொல்லி நிறைய பரிகாரங்கள் பண்ண சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு கல்யாணத்துக்கான ஒரு வெறுப்பை கொண்டு வந்து விட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஏன்னா இப்ப ராகு கேது இருக்குது அப்படின்னா, ராகு கேது வந்து திருமணத்திற்கு மட்டும்தான் தடையா இருக்குமான கட்டாயம் இல்லை. ராகு கேது எங்க இருந்தாலும் அது சார்ந்த பிரச்சனை தரும், எந்த பாவங்கள்ல இருந்தாலுமே. இந்த 5ஆம் பாவத்துல கேது இருந்தா குழந்தை பிரச்சனை தரும். அது மாதிரி எங்கெங்க இருக்கும்போது இப்ப பொதுவா என்கிட்ட ராகு கேது தோஷம்னு வரவங்க திருமணத்தின் போது மட்டும்தான் அதை மெயின் பண்றாங்க. ஆனா அது எங்க இருந்தாலும் பிரச்சனைகளை தரும். அப்ப நான் பொதுவா என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி சர்வ கோயில்களுக்கு போகும் பொழுது, திருப்பாம்புரம் காளகஸ்தி போகும்போது யார் போனாலும் கோயில்ல பணம் கட்டி பரிகாரம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். கோயில்ல பணம் கட்டி பரிகாரம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன், வெளியில இல்ல. வெளியில இருக்கிறவங்கள்ட்ட பணம் கொடுக்க வேண்டாம், கோயில்ல பணம் கட்டி பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம் பண்ணாத கோயில்கள்ல சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். ஏன்னா ராகு கேது ஊழ்வினை கிரகம், அது நம்ம கட்டாயம் எங்க இருந்தாலும் அதுக்குண்டான பாதிப்புகள். திருமணத்திற்கு மட்டும் அதை பார்க்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ பெற்றவர்களே வரும்பொழுது வந்த உடனே என் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் திசை, அது ஒண்ணு இருக்கு, செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் சேர்க்கணுங்கிறாங்க. இது உண்மையா? அப்படி ஏதாவது இருக்கு? அப்படி இல்லைங்கம்மா. இப்ப எப்படின்னா செவ்வாய் இருக்குன்றதுக்கு 4 விதி இருந்தா இல்லைன்றதுக்கு 40 விதி இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மேக்சிமம் நிறைய பேருக்கு செவ்வாய் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிறத 7ஓட சேர்த்தணும், 8ல் இருக்கிறத 8ஓட சேர்த்தணும், இதனால உயிர்கண்டம் ஏற்படும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கிடையாது. செவ்வாய் அப்படின்றது இந்த 2ல் இருக்கிறதோட 8ஐயும் சேர்த்தலாம், 12ல் இருக்கிறதோட 7ஐயும் சேர்த்தலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் ஜாதகங்களுக்கு அந்த விதிவிலக்குகளோட பொருந்தி செவ்வாய் நிவர்த்தி ஆகிடும். ஓகே. அதே மாதிரி ராகு கேது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்தால் அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காதுன்றது ஒரு விதி இல்லைங்களா? 7ஆம் இடத்துல கேது இருந்தா, அப்போ ராகு கேது இருக்கிறதோடையே இருக்கிறத சேர்த்தணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கும் 7ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வைங்க. இது எப்படி? 7ஆம் இடம் பாதிப்பு, இன்னொருத்தருக்கும் 7ஆம் இடம் பாதிப்பு, இது ரெண்டையும் சேர்த்துனா எப்படி மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும்? நிறைய பேருக்கு அந்த மாதிரி தானே சேர்த்து பிரச்சனைகள்ல போய் முடியும். ஆனா நல்லா வாழறவங்களும் இருக்காங்க. அதனால வந்து 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு கேது இருந்தா அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு கேதுவோடய சேர்த்தணுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. தோஷங்கள்னு சொல்லும்போது நம்ம யோகங்களை பத்தியும் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். நிறைய பேருக்கு ஜாதகத்துல நிறைய விதமான யோகங்கள் சொல்றாங்க. அப்ப அந்த யோகங்கள் இருந்தும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. இதற்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கேந்திராதிபதி தோஷம் இருக்குன்னு. முதல்ல அப்படின்னா என்னன்னே மக்களுக்கு புரியல. அப்படின்னா என்ன கேந்திரம் அப்படின்றது? பார்த்தீங்கன்னா இது உபய லக்னங்களுக்கு மட்டும் பார்க்கணும். திருமணத்திற்குன்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது உபய லக்னங்களுக்கு மட்டும் பார்க்கணும். அப்போ கேந்திரம் அப்படின்றது உபய லக்னங்களுக்கு பார்க்கும் பொழுது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இது 4ம் உபய லக்னங்கள். இங்கே இதோட அதிபதிகளான புதனும் குருவும் இந்த லக்னங்கள்ல இல்லை இந்த ராசிகளில் தனித்து இருக்கக்கூடாது. தனித்து இருக்கிறத தான் நம்ம கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவோம். இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் பிரச்சனை தருதுன்னா, நான் முதல்லே சொன்ன மாதிரி கணவன் வெளியூரில் வேலை செய்கிறது, மனைவி இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவனை விட மனைவி அதிக சம்பளம் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனைகளை தர்றதில்லை. மித்தபடி அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தருது. இப்போ கேந்திரம் அப்படிங்கிறது 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இதுதான் கேந்திரம். இதில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உபயலக்னங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ உபயலக்னங்களான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த இடத்துல இதோட அதிபதிகளான புதனோ குருவோ தனித்து இருக்கிறது தான் கேந்திராதிபத்திய தோஷம். இது வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தருமானா, கட்டாயம் பொருளாதாரத்தை நல்லா தந்துருது, திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தந்துருது. ஏதோ ஒண்ணுதான் நல்லா இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிற 2 பேரை இணைக்க கூடாது. கட்டாயம் மாத்தி இணைச்சுக்கலாம். அதுதானே பொருத்தம். ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லாதவங்களோட தானே நம்ம இணைக்கணும். அப்ப இதுவே நீங்க ராகு கேதுவுக்கும் சேர்த்திக்கங்க. நிச்சயமா ஒருத்தருக்கு பிரச்சனை, அப்ப இல்லாதவங்களை தானே சேர்க்கணும். நாம பிரச்சனையோட பிரச்சனையை சேர்த்திட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய திருமண வாழ்க்கை பிரச்சனையில முடியுது. திருமணத்துக்கு முக்கியமா அடுத்து பாக்குறது நட்சத்திர பொருத்தம்னு ஒரு விஷயத்த பாக்குறாங்க. இதுல 27 நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள்ல வந்து இல்ல இது சரியில்லாத நட்சத்திரம் திருமணத்துக்கு. உதாரணத்துக்கு ஆயில்யமா இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, மூலமா இருந்தா ஆணா இருந்தா அதிர்ஷ்டம், பெண்ணா இருந்தா அதிர்ஷ்டம் இல்லை, இந்த மாதிரி சில நட்சத்திரங்களை குறிப்பிடுறாங்க. இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? மூலம் மாமனாருக்கு ஆகாது, ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது,